இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பேத்தி. வாங்க படத்துக்குள்ள போலாம். 2016ல கொல்கத்தா டு வைசாக் ஹைவேல ஒரு கார் ஒன்னு போய்கிட்டு இருக்கு. கார்ல எஃப்எம்ல பிரேசில்ல நடந்து முடிஞ்ச 31வது ஒலிம்பிக் போட்டியில இந்தியா வாங்கின பதக்கத்தை பத்தி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் விஷ்ணு தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அப்படின்னு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த கார்ல ஒலிம்பிக் அசோசியேஷனை சேர்ந்த பிஸ்வால் அந்த நியூஸ் கேட்டுட்டு கமிட்டி மீட்டிங்ல நடந்ததை நினைச்சு பாக்குறாரு. மீட்டிங்க்கு வந்த மினிஸ்டரும் 130 கோடி ஜனத்தொகையில வெறும் 2 பதக்கம் தான் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு பிஸ்வாலும் இப்பெல்லாம் எங்க சார் கேம் விளையாட வராங்க, எல்லாம் மொபைல்ல மூழ்கி கிடக்குறாங்க, அவங்க கிட்ட பிடிச்ச கேம் எதுன்னு கேட்டா டெம்பிள் ரன், கேண்டி கிரஷ் அப்படி சொல்றாங்க அப்படி சொல்ல, உடனே மினிஸ்டரும் உங்க பையன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்க, அவரும் மும்பைல ஐஐடி படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்ல, அதுக்கு மினிஸ்டரும் நம்ம யாருமே விளையாட மாட்டோம், நம்ம பிள்ளைங்களையும் விளையாட விட மாட்டோம், ஆனா ஒரு விளையாட்டையும் ஒரு பிளேயரோட எதிர்காலத்தையும் இங்க உட்காந்துக்கிட்டே டிசைட் பண்ணுவோம், அடுத்த மீட்டிங்ல நீங்க ஏதாவது சொல்யூஷனோட வரலைட்டா நாட்டுல இருக்கிற எல்லா அகாடமியும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்த எல்லாமே கார்பரேட்டுக்கு லீஸுக்கு விட்டுருவோம், ஸ்போர்ட்ஸ் பட்ஜெட்டை டிஃபென்ஸ் அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு மாத்தி விட்டுறலாம் அப்படின்னு கோமா சொல்லிட்டு பிஸ்வால தனியா பார்த்து ஒருத்தன் விளையாட்டுல தோத்து போனா நாடே தோத்து போன மாதிரி அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அப்படியே சிஸ்டம் பிஸ்வாலும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது அவரோட டிரைவரும் ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்துறாரு. அப்படியே ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் கேட்டும் ஓபன் ஆகுது. அந்த நேரத்துல ஒரு பஸ் ஃபுல்லாவே இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டே போறத பார்த்த பிஸ்வாலும் அவனுங்களை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்ல அவனும் ஃபாலோ பண்றான். கடைசி அந்த பஸ் விஜயநகரம்ல நடக்கிற ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வருது. டிஸ்ட்ரிக்ட் அளவுல எல்லா போட்டியுமே அங்க நடக்கிறதால கூட்டம் அலமோதுது. அதை பார்த்த பிஸ்வாலும் என்ன நடக்குது அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பக்கம் கிரிக்கெட்ல நேம் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவனை பிடிச்சி உன்னோட ஃபேவரட் பிளேயர் யாரு அப்படின்னு கேட்க, அவனும் பெத்தி அப்படி சொல்றான். அப்படியே ரெஸ்லிங் நடக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க ஒருத்தவனை பிடிச்சி அவரும் உன் ஃபேவரட் பிளேயர் யாரு அப்படின்னு கேட்க, அவனும் பெத்தி அப்படி சொல்றான். அதே மாதிரி ரன்னிங் ரேஸ், ஃபுட்பால் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பெத்தி பெத்தி அப்படின்னு ஹீரோட பேரை சொல்ல, பிஸ்வாலுக்கு யாரையா அந்த பெத்தி அப்படின்னு அங்க வேலை செய்யற குருமையாவை கேட்க, தேவதான் அவனை ஆட்டக்காரன் ஆக்குச்சு, இந்த பசங்களுக்கு பெத்தி கோவில் இருக்கிற கடவுள் கிடையாது, கிரவுண்ட்ல இருக்கிற கடவுள் அப்படி சொல்ல, அவனை பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு பிஸ்வாலும் கேட்க, பெத்திய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கார்ல போனா பத்தாது, நடந்து போகணும், மலையை தாண்டி அப்படின்னு குருமையாவும் சொல்ல, அவரும் சரி வா போலாம் அப்படி சொல்லி அவங்க கூட நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது குருமையாவும் குஸ்தி ஆட்டத்துக்கு மவுசு குறைஞ்சு போய் எங்கிருந்தோ வந்த கிரிக்கெட் வளர ஆரம்பிச்ச காலம் சார் அது அப்படின்னு சொல்ல, அப்படியே 1990க்கு கதை போகுது. சுத்தி இருக்கிற 15 ஊர்லயும் கிரிக்கெட் சூதாட்டமான காலம் அது. அந்த நேரத்துல விஜயநகரத்தை சேர்ந்த ராம்பூச்சிக்கும் பாப்லிக்கும் எப்பவுமே ஆகாது கிரிக்கெட்ல. இப்ப கூட கூலிக்கார ஹீரோ பெத்திய ஏலம் எடுக்கிறதுக்கு 10 பைசல தொடங்கி ராம்பூச்சி 601 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கிறான். அதனால ஹீரோவும் கரும்பு தோட்டத்துல பாக்கு காய்ச்சற வேலைக்கு இடையில கிரவுண்டுக்கு வந்து ராம்பூச்சி டீமுக்காக விளையாடுறாரு. அவரோட விளையாட்டை பக்கம் மொத்த ஜனமும் வந்து நின்று ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கு. கடைசியா ராம்பூச்சியும் நான் தான் வினிங் ஷாட் அடிக்கணும் அப்படி சொல்ல, அதை காதல வாங்காத ஹீரோவும் கடைசி பால்ல 6 அடிச்சு ஜெயிக்க வச்சுட்டு அந்த வெற்றியை கொண்டாடாம கூட அவர் கூலியா வேலை செய்யற அந்த கரும்பு தோட்டத்துக்கு வந்து பாக்க காய்ச்சறாரு. இவர் மாதிரி பாக்கு காய்ச்சறதுக்கு இந்த ஜில்லாவிலே ஆள் கிடையாது. அதனாலேயே முதலாளி ஹீரோவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. அதே இடத்துல தான் ஹீரோட ஊர் ஜனங்களுமே வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாருமே மலை அடிவாரத்துல வாழ்ற மக்கள். அதனால 2 பேத்துக்கு ஒரு ஆளுக்கு தான் கூலி. அதே விஜயநகர ஆளுங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கூலி. இதுல ஹீரோக்கு மட்டும்தான் ஒரு ஆளுக்கு ஒரு கூலி தரான் அந்த முதலாளி. ஒரு நாள் குருமையாவும் கூலி வாங்கும் போது, நாங்களும் சமமா தானே வேலை செய்யறோம், எங்களுக்கு அவங்கள மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு கூலி கொடுங்களேன், என் பொண்டாட்டி வேற முழுகாம இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு முதலாளியும் பெத்து போடுற ஜோடியை பெத்து போட சொல்லு, அப்பதான் ஜோடிக்கு கூலி கிடைக்கும், விஜயநகரக்காரங்களும் மலையடிவாரத்துலக்காரங்களும் ஒன்னா ஊர் பேர் தெரியாத உங்களை கூட்டிட்டு வந்து வேலை போட்டு கொடுத்தா கூலி கொடுக்கறதே பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு போட்டுட்டு போறான் அந்த முதலாளி. அங்கே கட் பண்ணி லைவ்ல பிஸ்வால் கிட்ட குருமையாவும் எங்களெல்லாம் அடிமைங்க மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க, நாங்க தூங்குறோம் அப்படின்னா கூட சத்திரத்துக்கு ஆளுக்கு 2 ரூபாய் கொடுத்தாதான் தூங்க விடுவாங்க, மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 20 நாளைக்கு ஒரு தடவையோ சொந்த ஊருக்கு போயிட்டு வருவோம், 450 வீடு 1800 பேர் மக்கள் தொகை இருக்கிற எங்க ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு போக்குவரத்து வசதி கூட கிடையாது, எங்கே போனாலும் நடந்தே தான் போகணும், நம்ம நாட்டுல கோடிக்கணக்கான பேத்துக்கு ஓட்டு போட தகுதி இருக்கு, ஆனா எங்களுக்கு இல்ல, ஏன் எங்க ஊர் பேர் கூட கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இல்ல அப்படி சொல்லிட்டு மலை வழியா கூட்டிட்டு போறான். அப்படி பிளாஷ்பேக்கு போறாங்க. ஹீரோவும் அவர் ஊர் மக்கள் கூட சேர்ந்து காடு மலை ஆறு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே கடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவர் ஊருக்கு போற வழியில ஒரு ரயில் தண்டவாளம் இருக்கும். அதுல ஒரு ரயில் வந்துகிட்டு இருக்கும் போது அந்த ஊரோட பெருசான அப்பல சூரியம் ட்ரெயின் நிறுத்துறதுக்காக சிவப்பு கொடியை காட்டுறாரு. அத அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பார்த்துட்டு பைலட் கிட்ட வண்டியை நிறுத்தலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு பைலட்டும் நான் வேலைக்கு வரும்போது எங்கிட்ட இங்க ஒருத்தன் சிவப்பு கொடியை காட்டிக்கிட்டு நிப்பான், வண்டியை நிறுத்தாதீங்கன்னு சொன்னாங்க, இப்ப நானும் உனக்கு அதைத்தான் சொல்றேன், வண்டியை அவங்களுக்காக நிறுத்த முடியாது போகட்டும் அப்படி சொல்றான். வண்டி நிக்காம போகுது. அப்ப அங்க ஊர் ஜனங்களோட வந்த ஹீரோவும் சூரிய பார்த்து, என்ன இன்னைக்காவது வண்டி நின்னுச்சா அப்படின்னு கேட்க, நம்ம முயற்சியை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒரு 10 ரூபாய் கொடு, கடுதாசிக்கு ஸ்டாம்ப் வாங்கணும் அப்படி சொல்ல, ஊர்க்காரன் பிராங்கியும் யாராவது பார்த்து பேசினா கூட ட்ரெயின் நிக்கும், இன்னும் கடுதாசி மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி நிக்கும் அப்படின்னு கிண்டல் பண்ண, அப்பதான் சூரியம் இந்த கடுதாசி அவங்க டேபிளுக்காவது போகும், அதே நாம போனா நம்மள ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க அப்படி சொல்ல, அப்படியே இதுக்கு முன்னாடி சூரியம் அதிகாரியை பார்த்து மனு கொடுத்த அந்த சீனை காட்டுறாங்க. சூரியம் மனுவை கொடுத்துட்டு 1/2 மணி நேரத்துல போற தூரத்துக்கு நாள் எல்லாமே நடக்க வேண்டியிருக்குன்னு சொல்ல, அதுக்கு அதிகாரியும் புது ஸ்டேஷன் வரதெல்லாம் விளையாட்டு கிடையாது, கவர்மெண்ட் நிறைய விஷயத்த கணக்கு பாக்குது, உங்க ஊரோட பாப்புலேஷன் எவ்வளவு, உங்க ஊருக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டேஷனுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தூரம், இதெல்லாம்
உனக்கு சொல்லி புரியாது அப்படி சொல்லி அவரை அனுப்பி விடுறாங்க. இப்ப குருமையாவும் சூரி கிட்ட அந்த ரயில் நிக்கலனா உனக்கு என்ன அப்படின்னு கேட்க, உனக்கு பொண்ணு பிறந்து 2 நாளாச்சு, அது உனக்கு தெரியுமா? அதே அந்த வண்டி இங்க நின்று இருந்தா 1/2 மணி நேரத்துல உனக்கு தெரிஞ்சிருக்கும். பொறப்பு இறப்பு தெரியணும்னா போக்குவரத்து இருக்கணும் அப்படின்னு சூரியன் சொல்றாரு. அங்கே கட் பண்ணி இப்ப ஊருக்குள்ள எல்லாருமே வந்து சேர்றாங்க. குருமையாவும் அவன் குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட, இன்னொரு பக்கம் பிராங்கியும் தான் பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்த ஸ்லேட்டை கொடுத்துட்டு நல்லா படிக்கணும்பா அப்படி சொல்றான். அப்படி ஹீரோவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவை பார்த்து, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, நான் வயசுக்கு வந்து 30 வருஷம் ஆகுது, சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அம்மாவும் ஆமா யோசிக்காம தான் 16 சம்பந்தம் பார்த்தேன் அப்படின்னு கேட்க, நல்லா பார்த்த அதுல 1வது செட் ஆச்சா, ஒவ்வொரு பொண்ணுக்கும் 1008 குறைய சொல்லி வேணும்னு சொல்லிட்டேன், கடைசியா பார்த்த சம்பந்தம் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு கேட்டாங்க. ஆனா இந்த சூரி உள்ள போகுது வீட்டோட மாப்பிள்ளை எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. நீயும் சூரி எத்தனை சம்பந்தத்தை கெடுத்தாலும் என் ஆட்டத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய மனுஷனுக்கு பொண்ணு கொடுக்குறேன் அப்படி சொல்லியிருக்கான், நாளைக்கே பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாரு. அங்க கட் பண்ணி ஹீரனை காட்டுறாங்க. ஹீரனோட அப்பா ராஜு தான் விஜயநகரத்தோட சேர்மன். இப்ப எலெக்ஷன் வரவும் ஹீரனும் அவங்க அப்பாவுக்காக ஓட்டு சேகரிக்கிறதுக்காக அவங்களோட எடுபடி அள்ளிய குடிக்கிட்டு அந்த அர்த்த ராத்திரியில தன்னோட தோட்டத்துக்கு போயிட்டு அதை கொளுத்தி போட்டுட்டு அந்த பழிய ஆப்போசிட் பார்ட்டி ராவ் மேல போட சொல்லிட்டு அள்ளிக்கிட்ட சொல்ல அவனும் அதே மாதிரி செய்யறான். அப்படி அடுத்த நாள் ஹீரோவும் குடும்பத்தோட பொண்ணு பார்க்க மார்க்கெட் வழியா போய்கிட்டு இருக்காரு. அங்க சூரியன் வந்து 10 ரூபாய் கொடு, கடுதாசி போடணும், கொடுக்கலன்னா நானும் பொண்ணு பார்க்க வருவேன் அப்படி சொல்ல, ஐயா சாமி நானே காசை தரேன், நீ வரவே வேணாம் அப்படி சொல்லிட்டு காசை கொடுத்து அனுப்புறாரு. அப்பதான் ஹீரோன் மக்களை கூட்டி, நேத்து நைட்டு ராவ் எங்க தோட்டத்தை எரிச்சிட்டான், வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு பண்றானா, வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ணுவானோ, அதனால எங்க அப்பாவுக்கே ஓட்டு போடுங்க அப்படி சொல்லி மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோனை பார்த்து அவங்க அழகுல மயங்கி தன்னோட அம்மா கிட்ட, இனிமே இவதான் உன் மருமக பாத்துக்க அப்படி சொல்ல அவங்களும் ஹீரோனை பாக்குறாங்க. ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் கிரிக்கெட், இதுக்கு நடுவுல ஹீரோன் பின்னாடி சுத்துறதுன்னு பயங்கர பிஸியா இருக்காரு ஹீரோ. ஆனா ஹீரோன் அதெல்லாம் கண்டுக்காம ஓட்டு சேகரிக்கிறதே பிஸியா இருக்காங்க. ஒரு நாள் எலெக்ஷனுக்காக ஹீரோன் வீட்டுல எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோனை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு வர, அந்த நேரம் பார்த்து கரண்ட் ஆஃப் ஆக ஹீரோவும் ஹீரோனை பச்சைக்குன்னு ஒரு லிப் லாக் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. எவன்ட வந்து வேலையை பார்த்தது அப்படின்னு கத்த, அங்க அல்லி வந்து என்னமாச்சு அப்படின்னு கேட்க, எவனும் எனக்கு முத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டான், அவனை பிடிக்கணும் அப்படி சொல்ல, அதுக்கு அல்லியும் ஐயோ அம்மா இது எலெக்ஷன் நேரம், வெளியில தெரிஞ்சா மானமே போயிடும் அப்படி சொல்லி ஹீரோனை சமாதானப்படுத்துறான். அப்படியே ஹீரோனும் அவங்களும் அன்னைக்கு நைட்டு பொதுக்கூட்டத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ இருக்காரு. மக்கள் கூட்டம் அலமோதுது. அந்த நேரத்துல எதிர்கட்சியை சேர்ந்த ராம்பூச்சியோட தம்பியும் அவன் ஆளுங்களும் அதை பார்த்து கடுப்பாகி, இனி ராஜு எலெக்ஷன்ல நிக்கவே கூடாதுன்னு சொல்லி மேடையில மாலை போடுற மாதிரி ஹீரோன் கிட்ட வந்து அவங்களோட பாவடியை கட் பண்ணி விட, டக்குன்னு ஹீரோவும் ஹீரோன் நின்னுகிட்டு இருந்த அந்த இடத்துல இருந்த பந்தலை புடுங்கி விட, அது அவங்க மேல விழுந்து அவங்க மானத்தை காப்பாத்துது. இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஹீரோன் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி இப்ப ராம்பூச்சியோட தம்பி அவன் ஆளுங்களோட ஹீரோனுக்கு நடந்ததை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு போட்டோகிராஃபர் அங்கே வந்து ஹீரோயின் பாவாடை இல்லாம இருந்த அந்த 3 போட்டோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ராம்பூஜியோட தம்பியும் அதை டெவலப் பண்ணி எடுத்துட்டு வா, ஒரு புலாவே போஸ்டர் அடிச்சு ஒட்டணும் அப்படின்னு சொல்ல அவனும் போறான். அந்த நேரத்துல ஹீரோவும் அங்கே வந்து அவனுக்கு எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டு ராம்பூஜியோட தம்பியோட ட்ரெஸ்ஸை மொத்தத்தையும் உருவி விட்டுட்டு அந்த பிரேமையும் கிழிச்சு போட்டுட்டு அங்கிருந்து போறாரு. அப்படியே அடுத்த நாள் குஸ்தி மாஸ்டர் கௌரா நாயுடுவை காட்டுறாங்க. இவர் கோடி ராமமூர்த்தியோட சிசியம் மட்டும் இல்லாம வட இந்தியாவிலேயே குஸ்திக்கு பேர் போன சிசோடியா ஸ்டோக்காவை அடிச்சு அவங்களோட ஆங்கிலத்தை வென்றவர். கோடி ராமமூர்த்தி பேர்ல குஸ்தி அகாடமி நடத்திட்டு வராரு, ஒரு பைசா கூட வாங்காம. இப்ப அவரும் அவரோட சிசிய பிள்ளையான வீராவை கூட்டிக்கிட்டு குஸ்தி போட்டிக்கு வராரு. அவருக்கு எதிராக பைடப்பாவோட சிசியன் அங்கமா நாயுடு இறங்க அவங்கள தோற்கடிச்சு வீராவும் கப்ப ஜெயிச்சு கௌரவ நாயுடு கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, என்ன இப்படி வளர்ற ரவுடி மாதிரி ஆடத்துல ஜெயிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதுக்கு உயிரே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ராம்புஜியும் பாப்லியோட டீம் மேட்ச் ஆட போறாங்க. எப்படி ஹீரோ இறங்குவார் அப்படின்னு கூட்டம் குமியுது. அங்க ஹீரோவும் இருக்காரு. அப்ப கூட இருந்த சூரியம் ஒரு 100 ரூபாய் கூட எம்எல்ஏவை பார்க்க போன அப்படி சொல்ல, இரு ஆட்டம் முடியட்டும் தரேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்றாரு. ஆனா அந்த ஆட்டத்துல ஹீரோவை வெறும் ஒரு 1 ரூபாய்க்கு மட்டும் தான் ஏழை எடுக்கிறான் பாப்லி. வழக்கமா ஏழை எடுக்கிற ராம்புஜியும் ஏழை எடுக்காம இருக்கான். அப்பதான் முன்னாடி நான் நடந்ததை காட்டுறாங்க. ராம்புஜியும் பாப்லி கிட்ட, இன்னைக்கு எங்க மேல கை வச்சவன் நாளைக்கு உங்க மேலேயும் கை வைப்பான், இருட்டில் எங்களை அடிச்சவன நாளைக்கு வெளிச்சத்துல பழி வாங்கணும், அந்த மலைச்சேதி பையனுக்கு ஆட மட்டும் தான் தெரியும், ஆனா நமக்கு ஆட்டி வைக்கவும் தெரியும் அப்படி சொல்லி பாப்லி கூட அவன் கை கொடுத்து இருக்கான். அதனாலதான் இன்னைக்கு பிளான் பண்ணி ஹீரோவை ஏழை எடுக்கல. அங்கே கட் பண்ணி பாப்லியும் ஹீரோவை கடைசி வரைக்கும் இறக்கி விடாம இருக்கும். மக்களும் காண்டாகிறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோவும் அவங்க பேச்சை கேட்காம இறங்கி விளையாட ஆரம்பிக்க மக்களும் ஆரவாரம் பண்றாங்க. இந்த சத்தத்தை கேட்டு கௌரவ நாயுடு அவரோட ஸ்டூடெண்டோட அங்கே வந்து மேட்ச் பாக்குறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோ கூட பார்ட்னர்ஷிப் போட்டவன் வேணும்னு ரன் அவுட் ஆக ராம்புஜியோட டீம் ஜெயிக்குது. ஹீரோ தோத்தாலும் அந்த ஊர் மக்கள் ஹீரோட ஆட்டத்தை கொண்டாடுது. இதை பார்த்த கௌரவ நாயுடும் வீரா கிட்ட, இதுதான் ஆட்டத்துக்கு உயிர் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஹீரோ கிட்ட வந்து ராம்புஜியும், என் தம்பி மேலேயே கை வைக்கிறியா நீ, நான் எப்பவுமே உன்னை ஏழை எடுக்கும் போது 101 501 அப்படின்னு எடுப்பேன், அது ஏன் தெரியுமா, 100 ரூபாய் என்னோட மதிப்பு, அந்த 1 ரூபாய் தான் உன்னோட மதிப்பு அப்படி சொல்லிட்டு 1 ரூபாயை தூக்கி போட்டுட்டு போறான். ஹீரோவும் கோவத்துல தன்னோட பேட்டை உடைச்சு போட்டுட்டு வர, எதிரில வந்த கௌரா நாயுடும் குஸ்தி சொல்லி தரேன் வரியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் கூலி எவ்வளவு அப்படின்னு கேட்க, ஆட்டத்துல தோத்து போனாலும் உன் பேர் சொல்லி இந்த மக்கள் கத்துறாங்க, அது ஏன்னு தெரியுமா, நீ வாங்குற கூலிக்காக இல்ல, உன் ஆட்டத்துக்காக, ஆட்டம் தான் உன் அடையாளம் அப்படி சொல்றாரு. அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோட ஊர் ஜனங்களும்
அவங்களும் ஊர்ல இருந்து வேலைக்கு கிளம்புறாங்க. அப்ப பிராங்கியோட பையனும் அந்த ஸ்லேட்டோட நானும் உங்க கூட வரப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க கூட மலை வழி பாதையில வந்துகிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து சோனும் மழை பெஞ்சு நிலச்சரிவு ஏற்பட அதுல மாட்டியிருந்த ஜனங்க நிறைய பேர் இறந்து போறாங்க. அதுல அந்த பிராங்கியோட பையன் இருக்கான். இதெல்லாம் பார்த்த சூரியம் அடுத்த நாள் எம்எல்ஏவை சந்திச்சு மனுவை கொடுக்க அவர் அதை வாங்கி பிடிக்கிறாரு. அப்ப எம்எல்ஏவோட அசிஸ்டண்டும் சார் அந்த ஊர் நம்ம ரெக்கார்ட்ல இல்ல அப்படி சொல்ல எம்எல்ஏவும் சூரிய பார்த்து ரயிலை நிறுத்தது சாதாரண விஷயம் இல்ல, சில பிரச்சனைகளோடய வாழ பழகிக்கங்க அப்படி சொல்லி கிளம்ப சூரியம் அவர் காலில் விழுந்து கூட கேட்டு பாக்குறாரு. ஆனா எம்எல்ஏவோட ஆளுங்க அவர் அடிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. இந்த கஷ்டத்துல சூரியம் ஊர் மக்களோட ஊருக்கு போக மலைப்பாதையில நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவும் சரக்கு அடிச்சுக்கிட்டே அவர்கிட்ட என் மதிப்பு வெறும் ஒரு ரூபாயா அப்படி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்படியே சூரியம் அந்த தண்டவாளம் வரவும் நேர சிவப்பு கொடி எடுத்து நடு டிராக்குக்கு போய் நின்னு ஆற்றாரு. இதை பார்த்த பைலட்டும் ட்ரெயினை நிறுத்தாம வர அதை கவனிச்ச ஹீரோவும் வேகமா ஓடிப்பிட்டு சூரிய தண்டவாளத்துல இருந்து வெளியில தள்ளிவிட கீழே விழுந்து அவருக்கு பயங்கரமா அடிபட்டு உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் அவரை மடியில தூக்கி வச்சு அழுதுகிட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க 30 வருஷமா கொடி பிடிச்சுக்கிட்டு ரயில நிறுத்த நினைக்கிறது இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கு இருக்கிற தூரத்தை குறைக்கிறதுக்காக இல்ல, அந்த மனுஷனுக்கு இந்த மனுஷனுக்கு இடையில இருக்கிற தூரத்தை குறைக்க. அந்த ரயில் மட்டும் நம்ம ஊர்ல நின்னா வேலை கிடைக்கும், வைத்தியம் கிடைக்கும், அதெல்லாம் தாண்டி நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கும், இதெல்லாம் தடுக்கிறது அந்த கவர்மெண்ட் தான் அப்படி சொல்லி அவரும் செத்து போறாரு. இதனால கடுப்பான ஹீரோவும் ஊர் மக்களோட அந்த தண்டவாளத்தை பிடிங்க போட்டு அதுக்கு தீ வைக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸும் மொத்த ஜனங்களையும் தூக்கிட்டு வந்து அடி விழுக்கிறாங்க. அங்கிருந்த இன்ஸ்பெக்டரும் சூரியோட பாடிய முனிசிபல் கிட்ட கொடுங்க அவங்க எரிச்சு போடட்டும் அப்படின்னு ஒரு பிசி கிட்ட சொல்றான். அப்ப பிராங்கியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, இனிமே தண்டவாளம் பக்கமே போக மாட்டோம், சூரியோட உடம்ப மட்டும் எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம் அப்படி சொல்ல அதுக்கு இன்ஸ்பெக்டரும் உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க எங்க ஊர்க்காரன் சார் சூரி அப்படின்னு பிராங்கியும் சொல்ல அப்ப அவன் உங்க ஊர்க்காரன் அப்படின்னு கவர்மெண்ட் அடையாளத்தை ஏதாவது இருந்தா அதை காட்டிட்டு தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அதுக்கு ஹீரோவும் அந்த அடையாளத்துக்காக தான் எங்க சூரி உயிரே விட்டார் அப்படி சொல்ல அடையாளம் செத்து வந்தது, ரிப்போர்ட்ல அனாதை போனோம் அப்படின்னு தான் எழுதியிருக்கோம், செத்து போனவனுக்கு மட்டும் இல்ல உயிரோட இருக்கிறவங்களுக்கும் நீ யாருன்னு காட்ட அடையாள அட்டை வேணும்டா, சாவு பொறப்பு ரெண்டுமே அரசாங்கம் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு அந்த பாடியை பிசி எடுத்துட்டு போக சொல்ல ஹீரோவும் அந்த பாடியை தூக்கிக்கிட்டு போலீஸ் எல்லாருமே அடிச்சு போடுறாரு. அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் நீ பாடியை மட்டும் தரல உங்க ஊர்க்காரங்க எல்லாருமே பணமாயிடுவாங்க அப்படின்னு மிரட்ட ஹீரோவும் ஜனங்களுக்காக பாடியை கொடுக்கறாரு. ஊர் ஜனங்க எல்லாருமே ஊருக்கு போக ஹீரோ மட்டும் நேரா கௌரா நாயுடுவை பார்க்க வராரு. அவரை பத்த நாயுடுவும் தன்னோட பசங்க கிட்ட ஏதோ கூலிக்கார பையன் உள்ளவரான் அவனுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்புங்க அப்படி சொல்ல அவங்களும் ஹீரோவை அடிக்க போக ஹீரோவை அவங்களை அடிச்சுக்கிட்டே நாயுடுவை பார்த்து எனக்கு குஸ்தி துளித்தாங்க, நீங்க தானே அன்னைக்கு ஆட்டம் தான் என்னோட அடையாளம்னு சொன்னீங்க, ஆனா அந்த கவர்மெண்ட் காரன் அடையாளமே இல்லைன்னு சொல்றான், 11 பேர் சேர்ந்து ஆடினா கிடைக்கிற அடையாளம் இல்ல, ஒருத்தனுக்கு அடையாளமா கிடைக்கிற அந்த ஆட்டத்தை ஆடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க கத்து கொடுக்கிற குஸ்தி எங்க ஊருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழ அவரும் ஹீரோவை சேர்த்துக்கிறாரு. ஆனா நாயுடுவும் எடுத்ததும் ஹீரோக்கு குஸ்தியை சொல்லி தராம மூட்டியை தூக்கி போடுறது தண்ணி நிரப்புறது அப்படின்னு செய்ய சொல்ல அவரும் கடுப்பா செய்யறாரு. ஒரு நாள் ஹீரோட ஜனம் வேலை செய்யற இந்த இடத்துல இந்த முதலாளி ஹீரோ இருந்தாதான் உங்களுக்கு எல்லாம் வேலை, அவன் பக்குவம் உங்களுக்கு வராதுன்னு போய் அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அனுப்ப மொத்த ஜனமும் ஹீரோவை அந்த குஸ்தி பிறந்த இடத்துக்கு வந்து கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்பதான் பிராங்கியும் ஹீரோவோட நட உட எல்லாமே மாறி போயிடுச்சு. இந்த ஈனப்பையன் காலை விழுறதுக்கு பதிலா முதலாளி காலில் போய் விழுந்துடலாம் அப்படி சொல்லி ஜனத்தை கூட்டிட்டு போறான். அடுத்த நாள் வீராவும் ஹீரோவை பார்த்து இந்த மைதானத்துக்கு எவன்லாம் வரணும்னு விவசாயே இல்லாம போச்சு அப்படின்னு கிண்டல் பண்ண அதை பார்த்து ஹீரோ கோவப்பட அப்ப அங்கே வந்த நாயுடுவும் ஹீரோ கிட்ட இங்க இருக்கியா இல்ல போறியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் நான் இங்க குஸ்தி கத்துக்க தான் வந்தேன், ஆனா எல்லா எடுபடி வேலையுமே என்ன பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல நாயுடுவும் கோமா ஹீரோ கிட்ட நீ செய்யற எல்லா வேலையிலுமே குஸ்தி இருக்கு அப்படி சொல்லி புரிய வைக்க ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு நாயுடு சொல்ற எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சு படிப்படியா குஸ்தியை கத்துக்கிறாரு. ஒரு நாள் ஹீரோவும் குஸ்தியில அடி வாங்கிக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த அவரோட அம்மாவும் ஊருக்குள்ள எல்லாம் உன்னை தப்பு தப்பா பேசுறாங்கடா வா போலாம் அப்படின்னு கூப்பிட அங்க இருந்தா தானே அவங்க பேசுறது எல்லாமே காதுல விழும், நீயுமே இங்கே இரு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல எனக்கு அந்த ஊர்ல வாழ தெரியலாம் கூட சாக தெரியும் அப்படி சொல்லிட்டு அம்மாவும் கிளம்புறாங்க. ஒரு நாள் ஹீரோவும் வீராவை விட அதிக நேரம் தண்ணிக்குள்ள மூச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த நாயுடுவும் பெருமைப்படுறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அங்கே வந்த ஹீரோவை எழுப்பி தனியா கூட்டிட்டு வந்து அன்னைக்கு பந்தல இழுத்து காப்பாத்தினது நீங்க தானே தெரிய வந்துச்சு, அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் சரி இங்கிருந்து போ அப்படி சொல்ல அப்ப ஹீரோனோ எனக்கு ஒருத்த முத்தம் கொடுத்துட்டான், அவ யாருன்னு கண்டுபிடிச்சு கொடு, என் கையால அவனை அடிக்கணும் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோவும் சரி பாத்துக்கலாம் நீ கிளம்புன்னு சொல்லி ஹீரோனை தள்ளி விட அவங்க கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறாங்க. டக்குன்னு ஹீரோ அவங்கள பிடிக்க உடனே ஹீரோனோ அந்த புடிய பார்த்து நீ தானே அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு முத்தம் கொடுத்தது அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்ல டக்குனு ஹீரோவை பலார்னு அறைய போட்டு ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம எப்படி நீ முத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச காதல், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்ல ஹீரோனோ அதுக்கு ஓகே சொல்றாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப டிஸ்ட்ரிக்ட் செலக்ஷனுக்கு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்த பைடப்பாவும் அவரோட சிஷியன் கிட்ட ஒவ்வொரு வருஷமும் நாயுடுவோட ஆளுங்க தான் ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு போறாங்க, இந்த தடவை நீ வீராவை ஜெயிக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் வீராவும் போட்டிக்கு தயாராகிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த நாயுடுவும் வீராவுக்கு பதிலா ஹீரோவை களத்துல இறங்க சொல்ல
அதுக்கு பைடா போட ஆளுங்களும் கூலிக்காரன் கூட எவன் சண்டை போடுவான், அவனுங்களே வேலைக்கு மட்டும் தான் ஜோடியா போறாங்களா இல்ல பொண்டாட்டி கூட ஜோடியா போறாங்களா அப்படின்னு தெரியல அப்படின்னு நக்கல் அடிக்க, அதுக்கு ஹீரோவும் வாயில ஜெயிக்கிற ஆம்பளைங்களை தவிர விளையாட்டுல ஜெயிக்கிற ஆம்பளைங்களா இருந்தா அனுப்பு, அது ஜோடியா இருந்தாலும் பரவாயில்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படி சொல்ல பைடாப்பாவும் 2 பேத்த இறக்குறான். ஹீரோவும் முதல்ல அவங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கிரிக்கெட்டும் குஸ்தியும் கலந்து ஒரு குஸ்தியை விளையாடி அவங்களை துரத்தி அடிச்சு அந்த போட்டியில ஜெயிச்சு நேரம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆகிறாரு. அத நாயுடுவும் கொண்டாட ஆரம்பிக்க ஒரு பக்கம் வீராவும் ஹீரோவை பத்து பொறாமப்பட ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல ஹீரோனோட லவ் மேட்டர் வீட்டுக்கு தெரிய வந்துருச்சு போல. அதனால ஹீரோனோட அப்பா ராஜுவும் ஹீரோனை அடிச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்லிருக்காரு போல. அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வர அவரும் கிரவுண்ட்ல இருந்து நேர சைக்கிள் எடுத்துக்கிட்டு அங்கே போய் நிக்க, அவரை பார்த்த உடனே மாப்பிள்ளை விட்டு ஆளுங்க எல்லாம் வெளியில போக ஹீரோனோ அவர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப ராஜுவும் அவரோட ஒய்ஃப் கிட்ட என் தொகுதியை சேர்ந்தவன், என் பொண்ணுக்கு பிடிச்சவன், இனத்திலையும் தாழ்ந்தவன் சாதிலையும் தாழ்ந்தவன், இப்படி ஒரு அருமையான மருமக எந்த அரசியல்வாதிக்கு கிடப்பான், ஒரு ஓட்டேடி கூட இல்லாதவனை எப்படி நான் ஏத்துப்பேன் அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் இந்த ஓட்டேடி இல்லாதவன் தான் உங்க பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தான் அப்படின்னு அடுத்த தடவை வர்ற அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு போறாரு. அடுத்து நான் நாயுடு கிட்ட ஊரோட பெரிய மனுஷங்கள்லாம் நீங்க வீரா இருக்கும்போது ஹீரோவை இறக்கி விட்டதெல்லாம் சரிதான், ஆனா நாளைக்கு ஹீரோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல விளையாட போகும்போது நம்ம ஊர் ஆளை தான் விளையாட போகணும், அந்த மலஜாரிக்காரனா போக கூடாது, சரின்னு சொல்லுங்க, எல்லா அடையாளத்தையும் கொடுத்து விஜயநகரத்துக்காரனா அனுப்பி வைப்போம் அப்படி சொல்ல, அதுக்கு நாயுடுவும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல எல்லா பெருசங்களும் இது ஆகிற கதையில அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, அப்ப ஹீரோவும் நான் விஜயநகரத்துக்காரனாவே விளையாடுறேன் அப்படின்னு எழுதி கொடுக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஊர் ஜனங்கள் கிட்ட பிராங்கியும் அப்பவே சொன்னல அவன் பேரை மாத்துவான், ஊரை மாத்துவான், நாளைக்கு தேவைப்பட்ட பெத்த அம்மாவை கூட மாத்துவான், சுயநலம் பிடிச்சவன், இவங்க கூட எல்லாம் நமக்கு என்ன பேச்சு அப்படி சொல்லி எல்லாரையுமே கூட்டிட்டு போறான். அந்த நேரத்துல நாயுடுவும் நாடு ஃபுல்லாவே இருக்கிற குஸ்தி அகாடமிக்கு ஒரு நோட்டீஸ் விடுறாரு. யாரு ஹீரோ கூட குஸ்தி போட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சிசடியஸ் கூட ஜெயிச்ச அந்த ஆங்கிலட்டை அவன் ஊருக்கே வந்து நான் போட்டு விடுறேன் அப்படி சொல்றாரு. இந்த விஷயம் டெல்லியில இருக்கிற ஆல் இந்தியா ரெஸ்லிங் ஃபெடரேஷன் சேர்மன் ரணதீர் சிசோடியாவுக்கு தெரிய வருது. இவர் தான் நாயுடு கூட தோத்து அவரோட ஆங்கிலட்டை நாயுடு கிட்ட கொடுத்திருப்பாரு. இப்ப அவரும் நாயுடுவோட நோட்டீஸை பார்த்துட்டு இழந்த கௌரவத்தை நீங்க தான் மீட்டு தரணும் அப்படின்னு தன்னோட சிசியங்களை பார்த்து சொல்லிட்டு நேஷனல் லெவல்ல நடக்கிற அந்த குஸ்தி போட்டியில ஹீரோட பேரை சேர்க்கிறாரு. இந்த விஷயம் ஹீரோவுக்கும் நாயுடுக்கும் தெரிய வருது. அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. மொத்த ஒரு ஹீரோக்கு பார்ட்டி வச்சு கொண்டாடுறாங்க. அன்னைக்கு நேற்று வீராவும் ஹீரோவை பார்த்து இன்னைக்கு ஸ்டேட்டை தாண்டி போக போற, நாளைக்கு நாட்டை தாண்டி போவ, இதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கா அப்படின்னு கட்டி பிடிச்சு வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே ஹீரோ ஒரு பக்கம் ஜெயிச்சு செமிஃபைனலுக்கு போக, இன்னொரு பக்கம் ரணதீரோட சிசியனான ரட்டனும் ஜெயிச்சு ஹீரோ கூட செமிஃபைனல்ஸ்க்கு வரான். விடிஞ்சா மேட்ச். அப்ப ஹீரோவும் மெடல் கொடுக்குற அந்த இடத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்கே வந்த நாயுடுவும் ஹீரோவை பார்த்து என் கண்ணுக்கு உன் வெற்றி தெரியுது, இன்னும் 2 அடி தூரந்தா இருக்கு அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் இந்த மாதிரி கூச்சமும் சத்தமும் நான் நிறைய கேட்டுட்டேன் வாத்தியாரே, இப்ப எனக்கு தேவை இந்த சத்தமோ ஆரவாரமும் இல்ல, அமைதி. நாங்க யாருன்னு சொல்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் அமைதி வேணும். சக்கர ஆலையில வேலை செஞ்சுட்டு நான் ஏன் விளையாட வந்தேன் தெரியுமா? களத்துல நான் விளையாட ஆரம்பிச்சா நான் எந்த ஊரு எந்த குளம் எந்த ஜாதின்னு பார்க்க மாட்டாங்க, ஆட்டக்காரனா தான் பார்ப்பாங்க. அதனாலதான் நான் விஜயநகரத்தோட அடையாளத்திலே ஆட சம்மதிச்சேன் அப்படி சொல்ல, அதுக்கு நாயுடுவும் உங்க ஊர் மேல இவ்வளவு அன்பு வச்சுட்டு அவங்க கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு நான் ஆசை காட்ட விரும்பல, வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த உலகம் ஜெயிச்சவங்க வார்த்தையை தான் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தடவை ஜெயிச்சு காட்டுறேன் அப்படி சொல்றாரு. அங்கே கட் பண்ணி ரணதீரம் ரத்தன் கிட்ட நாளைக்கு விளையாட போற மேட்ச்ல எப்படி ஹீரோவை ஹேண்டில் பண்ணணும் அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அங்கே வந்த வீராவும் நீங்க ஜெயிக்கணும்னா ஹீரோவோட காலை பிடிக்கணும் அப்படி சொல்ல அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. அன்னைக்கு நேற்று ஹீரோவை வாழ்த்தின வீராவும் ஹீரோ போகும்போது ஒரு பெரிய கட்டையை எடுத்து அவரோட ரைட் சைடுல காலில் அடிச்சுட்டு பத்தாதுக்கு ஹீரோவும் சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த காலை மாங்குன்னு குத்தி நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பாக்குறேன் அப்படி சொல்லி அனுப்பியிருக்கான். இந்த விஷயத்தை வீராவும் அவங்க கிட்ட சொல்ல அங்கே கட் பண்ணி இப்ப மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் போது அதுல ரத்தனம் ஹீரோவோட காலை டார்கெட் பண்ணி அடிக்க அவரும் நில குனிஞ்சு போறாரு. ஒரு கடத்துல வலியை பொறுத்துக்கிட்டு அவனை தோற்கடிக்கிறாரு. ஆனா கடைசியில வெற்றியை அறிவிக்கும் போது வழியில மயங்கி விழுகிறாரு. அவர் ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் கண்ணு முழிக்க அவர் செக் பண்ண டாக்டரும் ஹீரோவோட கால்ல முக்கியமான நரம்பு செயலிழந்து போச்சு, அந்த காலுக்கு இனி உணர்வே வராதுன்னு சொல்ல அதை ஹீரோவும் ஏற்க முடியாம நாயுடுவை பார்த்து நான் இருக்கேன் வாங்க ஃபைனல் போய் விளையாடலாம், என் கூட கிறிஸ்டி போட வாங்க அப்படி சொல்லி எழுந்து நிக்க பாக்குறாரு. ஆனா கீழே விழுகிறாரு. அப்பதான் நாயுடுவும் நீ மேட்சுக்கு அன்ஃபிட், மேட்ச் முடிஞ்சு 3 நாள் ஆகுது, உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொல்ல ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிறாரு. அங்கே கட் பண்ணி இப்ப லைவ்ல பிஸ்வாலும் குருமையா கூட மலையை ஏறி அங்க பக்கத்துல இருந்து ஒரு டீ கடையில உட்கார்ந்து இதுக்கு மேல என்ன இருக்கு, தோத்து போனோட கதையை சொல்லத்தான் இத்தனை மலையை கடந்து கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்த ஹீரோவோட உருவ சிலையை பார்த்து தோத்து போனவுக்கு எதுக்கு சிலை அப்படின்னு கேட்க அவன் தோத்து போகல அப்படின்னு குருமையாவும் சொல்ல அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. விஜயநகர பேரோட ஜெயிச்சதால சங்கம் கொடுத்த பணம் நிலம் கவர்மெண்டோட வேலை கூட சேர்த்து ஹீரோயினை தனியால விட்டுட்டு நேரா டெல்லிக்கு ஹீரோ வந்து அவங்க ஊர்ல ட்ரெயின் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதிகாரிகளை பார்த்து மனு கொடுத்து பாக்குறாரு. ஆனா எதுவுமே வேலைக்காகல. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோனோ ஹீரோவே கட்டுறத நினைச்சுக்கிட்டு அவங்களே ஒரு தாலியை கட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் ரயில்வே மினிஸ்டரோட காரை நிறுத்தின ஹீரோவும் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அந்த மெடல் எல்லாத்தையுமே காட்டி தான் ஊரை பத்தி சொல்லி அங்க ரயில் நிக்க ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்க அதுக்கு மினிஸ்டரும் நீ விளையாட்டுல தோத்ததுக்கு பல காரணம் இருக்கலாம், ஆனா நமக்கு வெற்றி
வெற்றி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அப்பதான் ஹீரோவும் அவர் விளையாட்டுல ஜெயிச்ச விஷயம் கவர்மெண்டோட காதுக்கே போல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. அதனால ஹீரோவும் ட்ரெயின்ல ஊருக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது கதவுக்கு வெளியில செயல்படாத காலை காட்ட அது கம்பத்துல பட்டு துண்டாகுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ப்ராஸ்தட்டிக் லெக்க மாத்திக்கிட்டு ரன்னிங்ல படிப்படியா முன்னேறி 1996 நடந்த டெல்லி பாரா ஏசியன் கேம்ஸ்ல கலந்துகிட்டு ஜெயிக்கிறாரு. நம்ப முடியாதுதான், ஆனாலும் இதுதான் உண்மை. ஹீரோவோட வெற்றியை நாடு ஃபுல்லாவே கொண்டாடுறாங்க. அப்படியே ஹீரோக்கு மெடல் கொடுக்க போகும்போது ஹீரோவும் மெடல் வேணாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு மைக்கு தான் வேணாம் அப்படி சொல்லி அதை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு இந்தியன் குடிமகனே கிடையாது, ஏன்னா எங்க ஊர் இந்தியாவிலே இல்ல, நடக்கவே முடியாதனா இவ்வளவு தூரம் ஓடுனது என் வீரத்தை காட்ட இல்ல, எங்க ஊர்க்காரங்க நடைய நடக்கிறத இந்த நாடே தெரிஞ்சுக்கணும். பிறந்த ஊர்ல வாழ வசதி இல்லைன்னு ஊரை விட்டே போக சொல்றாங்க இந்த கவர்மெண்ட் காரங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது எங்களை மாதிரி இன்னும் 18,000 ஊர் இருக்குன்னு. அந்த காலத்துல வெள்ளக்காரங்க அவசரத்துக்கு கீழே இறங்கின இடம் எல்லாமே ஸ்டேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட கேவலமா எங்க மலை அடிவாரத்தோட மக்களோட ரத்தம் நாடு ஃபுல்லாவே கைகோர்த்து ஒன்னா நிக்கிறது ஒன்னு போருக்கும் இன்னொரு விளையாட்டுக்கும் தான். நீங்களா நான் விளையாடுனதானே நினைக்கிறீங்க, நான் போராடினேன். நீங்க இந்தியன்னு சொல்ற இந்த பெத்தி இவனோட ஊருக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க சார். எங்க அடையாளம் தான் எங்க சுயமரியாதை, எங்க அடையாளம் தான் இந்த தங்க பதக்கம் அப்படி சொல்ல அவரோட பேச்சை கட்டி எல்லாருமே கண்கலங்குறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ராம்புஜி அப்புறம் பிராங்கி நாயுடு எல்லாருமே ஹீரோவை நினைச்சு பெருமைப்படுறாங்க. எந்த ஊர்ல ட்ரெயின் நிக்காதுன்னு லோகோ பைலட் சொன்னானோ அதே ஊர்ல ட்ரெயினை நிறுத்தி ஹீரோவை இறக்கி விடுறாரு. அதை பார்த்த ஊர் மக்கள் சந்தோஷப்படுறாங்க. அப்ப அங்கே வந்த அதிகாரியும் உங்க ஊருக்கு பெத்தியோட பேர்ல ஸ்டேஷன் அமைக்க கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கா அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோவும் அந்த பேர் வேணாம், அப்பள சூரி ஞாபகமா அப்பள வலச அப்படின்னு பேரு வைங்க அப்படி சொல்ல அவரும் சரின்னு சொல்லிட்டு போறாரு. மொத்த ஊரே ட்ரெயின் நின்னதை கொண்டாடி தீர்க்கிறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப பிஸ்வாலும் குறுமையா கிட்ட நான் பெத்தியை பார்க்க வரல, இப்பதான் எனக்கு உண்மையவே புரியுது, எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல அதை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு பெத்தி புரிய வச்சுட்டான் அப்படி சொல்ல அந்த நேரம் பார்த்தா அங்கே ட்ரெயின் நிக்க மக்களும் அங்கிருந்து இறங்குறாங்க. அதை பார்த்த பிஸ்வாலும் உங்க ஊருக்கு தான் ரயில் வந்துருச்சுல, அப்புறம் ஏன் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்தா அப்படின்னு கேட்க உங்களை நடக்க வச்சு கூட்டிட்டு வரலன்னா எங்களுக்கு ரயில் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல அப்படின்னு குறுமையாவும் சொல்ல பிஸ்வாலும் சிரிச்சுக்கிட்டு அங்கே அந்த ட்ரெயின்லயே ஏறி போறாரு. அப்படி பிஸ்வாலும் அசோசியேஷன் மீட்டிங்ல கிராமமா வீரர்களை தேடுவோம், வீடு வீடா போய் ஓட்டு கேட்டு கதவு தட்டுறோம்ல, அதே மாதிரி நம்ம ஊர் ஊரா போயிட்டு பிளேயர்ஸை தேடுவோம், அங்கேதான் பிளேயர்ஸே இருக்காங்க அப்படி சொல்ல மினிஸ்டரும் அதுக்கு சரின்னு சொல்ல அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.